ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டியர். ஆனந்த் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் உடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டியர். டியர் படத்தினுடைய டைரக்டர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஜெகதீஷ் சுந்தரமூர்த்தி அண்ட் படத்தினுடைய எடிட்டர் கிருபாகரன் மற்றும் ருகேஷ். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஜிவி பிரகாஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், ரோஹிணி, அப்புறமா கீதா மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னும் பல சப்போர்ட்டிங் ரோலில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட், தலைவாசல் விஜய், அப்புறமா இளவரசு அவர்கள், இந்த மாதிரி பல நட்சத்திர பட்டாளம் இந்த திரைப்படத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு அன்னோன் ஃபேஸஸ், ரெண்டு பேருக்கும் யாரும் தெரியாத ஒரு நபர்கள் அண்ட் வீட்டில் கல்யாணம் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அப்போ தான் தெரியுது ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங், அதாவது குரட்டை விடுற பழக்கம் இருக்குது. சத்தம் அதுவும் ரொம்பவே அதிகமான சத்தம் விட்டு. ஸோ அதனால அவங்களுக்குள்ள செட் ஆகாமல் பிரியறதுக்காக முடிவு பண்ணி டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதான். ஸோ படத்தினுடைய லீட் ரோலில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன சத்தம் இருந்தால் கூட அவருக்கு தூக்கம் வராது, டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இதனால ரொம்ப அவருக்கு டீப் ஸ்லீப் போகணும்னா சைலண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டவர் அண்ட் எதுவாக இருந்தாலுமே பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவர். அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் நியூஸ் ஆங்கராக இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் படத்தினுடைய செகண்ட், அதாவது ஹீரோயின் தான் நடிச்சிருக்கிறவங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொரட்டை விடுற சத்தம், அதுவும் அந்த கொரட்டை சத்தம் பார்த்தீங்கன்னா அந்நியாயத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டில் வரக்கூடிய ஒரு சத்தம் கொண்ட ஒரு கொரட்டையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே கேட்டு கேட்டு பழகி அப்படியே அவங்க அப்படியே அந்த பாடி அதுக்கேற்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த சத்தத்தை விட வேறு எந்த சத்தமும் பெருசு இல்லை அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு எல்லா சத்தமும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு பேர் வீட்டில் நிச்சயிக்கப்பட்டு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகிட்டு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் ஜிவி பிரகாஷ்க்கு தெரிய வருது இவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்குதுன்னு. அண்ட் இது வீட்டில் யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. ஸோ அதுலேருந்தே தூக்கம் அவருக்கு போயிடுது. ஸோ இது மாதிரி தூங்காமல் இருந்தால் ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வருன்றதுக்காக ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு நாள் நைட் நான் தூங்குறேன், ஒரு நாள் நைட் நீ தூங்கு. ஸோ அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒருத்தர் தூங்குற மாதிரி வரும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி ஸோ நைட் ஃபுல்லாக முழிக்கிறதுக்கான வேலைகளை ஒரு பக்கம் ஒருத்தரும் பண்ணுறாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகுது கொஞ்ச நாள். பட் ஸ்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்கினா அந்த அளவுக்கு அந்த தூக்கம் பத்தாது இல்லை. அதனால அவர் சேனலுக்கு போயிருக்கும் போது அந்த இடத்துல அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, சரியாக ஒர்க் பண்ண முடியல. ஸோ அதனால அவருக்கு வேலையே போயிடுது. ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து எல்லா வேலையும் பார்த்து கஷ்டப்பட்டு படித்து பிடிச்ச வேலையில் கஷ்டப்பட்டு சம்பாரித்து செட்டில் ஆகலான்னும் போது இப்படி ஆயிடுச்சுன்ற கோபத்தில் எல்லாம் உன்னால தான், நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. ஸோ அதனால டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம், என்னால் உங்க கூட வாழ முடியாது அப்படின்றாங்க. இதுக்காக கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ கோர்ட் ஆஃப்கோர்ஸ் உடனே கொடுத்துட மாட்டாங்க, அதுக்கான ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ ரோஹிணி அவர்கள், இளவரசு அவர்கள், அப்புறமா தலைவாசல் விஜய், இந்த மாதிரியான கீதா, அவங்களுடைய கேரக்டர் இன்னொரு பக்கம் சைமல்டேனியஸாக காட்டுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு சில பேர் எவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்றது. அண்ட் இன்னொரு பக்கம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாலும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஒய்ஃப் ஏன் அவங்க அப்படி இருக்கிறாங்கன்றது. ஸோ இதுவும் ஒரு பக்கம் ட்ராக் சைமல்டேனியஸாக காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காளி வெங்கட் அவங்களுடைய காமெடி அண்ட் ஹியூமர் சென்ஸ் படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்ம ஸ்லோவில் போகக்கூடிய படத்தில் அவர் அப்பப்போ போகும்போது அது கொஞ்சம் ப்ரீத் டேக்கிங் மாதிரியாக கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க எல்லாமே சேர்ந்து படத்தில் ஒரு கப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு அட்ஜஸ்டிங்காக இருக்கணும். அண்ட் அதே போல் அவங்களுடைய ஒரு பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, இம்பர்ஃபெக்ட் எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு அதையும் தாண்டி அவங்களுடைய லைஃப்பை போக வைக்கிறதுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் பர்ஃபெக்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி இளவரசா இருக்கட்டும், இல்லைன்னா தலைவாசல் விஜய் அவங்க சொல்லக்கூடிய டயலாக்,
அண்ட் அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அந்த கப்புளுக்கான வேல்யூ சொல்கிற மாதிரியான டயலாக் அண்ட் ரோஹிணி அவங்களுடைய எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷோட எமோஷ்னல் சீன், இதெல்லாமே வந்து படத்தினுடைய ஒரு பூஸ்டப்னு சொல்லலாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய கேரக்டர் எல்லாமே பக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் எஸ், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷாக இருக்கட்டும், அவங்களும் அவங்களுடைய வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ரொம்ப சைமல்டேஸாக நிறைய படங்கள் இப்போ வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் அதுவும் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி படத்தினுடைய பாடல்களும் ஜிவி பிரகாஷோட இசையில் அருமையாக அமைஞ்சிருக்குது. அண்ட் படத்தினுடைய எடிட்டராக இருக்கட்டும், இல்லை சினிமோட்டோகிராஃபராக இருக்கட்டும், அவங்களுடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டே இருந்து கரெக்டாக வேலை வாங்கியிருக்கிறாரு ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்கள், படத்தினுடைய டைரக்டர். பட் படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளேவை எனக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் நல்லமா அடுக்கடுக்க அப்படியே அடுத்தடுத்து மூவ் பண்ணுறதுக்கான அந்த ஃபீலோட பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு 5 சீன் போனாலே அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்ற ஃபீலை வந்து கொடுத்துருச்சு. அதுதான் ஒரே ஒரு சின்ன மைனஸ்ன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வீக்கெண்ட் ஒரு பர்ஃபெக்டான கப்புள் லைஃப் வாழணும் அண்ட் லவ் பாண்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டியர் படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.